ஆண்டவர் ஈசாக்குக்கு ஒரு வாக்கு பண்றாரு. என்ன வாக்கு பண்றாருன்னா நீ வாசம் பண்ண. அல்லேலூயா. நீ வாசம் பண்ண. எங்க வாசம் பண்ண சொல்றாரு? கர்த்தர் நம்மை எந்த இடத்துல வைக்கிறாரோ நாம் என்ன செய்யணுமா அங்கே நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தைகளை போதிக்கும் போது நல்லா கவனமா கேளுங்க. அது உங்க வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்குக்கு ஆண்டவர் இப்போ தரிசனம் ஆறாரு. தரிசனம்னா என்ன பண்றாரு? ஆண்டவர் அவரோட பேசுறாரு. இப்போ ஈசாக்கோட என்ன ஆண்டவர் பேசுறாரு தெரியுமா? ஈசாக்கோட, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடி. அல்லேலூயா. நீ உன் சுய புத்தி மேலே சாயாமல், உன் இஷ்டம் போல நீ போகாமல், நான் சொல்லும் வார்த்தை நீ கேட்டு அதன்படி நீ செய்வாயாகில் நான் உன்னை ஆசீர்வதித்தேன். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே கூட ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீ கர்த்தர் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்காரோ அங்கேயே இருங்கள். அங்க போகலாம், இங்க போகலாம், இங்க போகலாம். இதே போலதான் ஒரு மனுஷன், லோத்து என்கின்ற ஒரு மனுஷன் என்ன செய்யறானா, நல்லா பச்சையாய் தோன்றுகிறதான சோதோமை பார்த்தானா. அல்லேலூயா. இன்னைக்கு சில நேரங்கள்ல நம்ம கண்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி தெரியும், அது பச்சையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அங்க போகும்போதுதான் நமக்கு ஒரு ஆபத்து இருக்கு என்று நம்ம உணர்வோம். அது ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்களை இமைகளில நீ என்ன பண்ணாதே, பார்த்துட்டு ஆசைப்படாத. இதே போலதான் பைபிள்ல கூட ஒரு மனுஷன் எருசலேமை விட்டு எரிக்கோக போறானா. சில நேரங்கள்ல கர்த்தரை நம்ம வைக்கும் போது அங்கே நமக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, நஷ்டமா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு சொன்னாரனா நம்ம அங்கதான் இருக்கும். ஏன்னா சொன்னவர் கண்டிப்பா நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இங்கே 26ஆம் அதிகாரத்திலே ஆதியாகத்திலே கூட முதல் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா கூட அதுல இருக்கு, ஆபிரகாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. இவரோட தகப்பனார் அப்பாவோட நாட்கள்ல ஒரு பஞ்சம் உண்டாதான். அதே போல இப்பவும் என்னதான் மறுபடியுமாக ஈசாக்குடைய நாட்கள்ல ஒரு பஞ்சம் உண்டாகுது. நமக்கு அப்பப்போ பஞ்சம் வருது வீட்டுல, அது மாதிரிதான். அல்லேலூயா. பார்த்தா ஃபுல்லா இருக்க மாதிரியே இருக்கும் எல்லாமே. சில நாட்கள்ல பார்த்தா எல்லாமே காலி ஆயிடும், எதுவுமே இருக்கா நம்ம கையில. அதான் பஞ்சம். இதேதான் இந்த பஞ்சம் உடனே என்ன பண்றான், ஈசாக்குக்கு எகிப்துக்கு போலான்னு பாக்குறான். ஏன்னா இன்னைக்கு ஆபிரகாம் எகிப்து தான் போனாரு. நானும் எகிப்துக்கு போலான்னு யோசிக்கிறாரு. ஏன்னா எகிப்து அந்த நாட்கள்லயே கூட அது பெரிய சாம்ராஜ்யம். அது ஒரு எப்படின்னா நமக்கு ஒரு எல்லா செழிப்புகள் நிறைந்த ஒரு நாடு எகிப்து. அங்க நம்ம போனா நம்ம சந்தோஷமா இருக்கலாம், செழிப்பா வாழலாம் சொல்லி ஈசாக்கு அந்த எகிப்தை பாக்குறான். ஒன்னு ஆண்டவர் சொல்றாரு, அங்க நீ போகாத. அல்லேலூயா. அங்க நீ போகாத, நான் சொல்லும் தேசத்திலே நீ என்ன பண்ணு இரு. சில நேரங்கள்ல அப்படியே இருக்கணும். வாழ்க்கையிலே கூட கர்த்தர் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் வாழ்க்கையிலே ஒரு காரியம் செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும், அமர்ந்திருக்கணும், அவருக்காக காத்திருக்கணும். அப்பதான் செய்வார். அவர் நம்ம எல்லாம் ஏற்றி போனா அவர் எப்படி நமக்கு செய்வார் சொல்லுங்க பார்க்கல? செய்ய மாட்டார். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் சொல்றாரு, இருங்கள், அங்கே இருங்கள். தேவன் உங்களை எங்க வைத்திருக்கிற அங்கே இருங்கள், அங்கே நீ வாசம் பண்ணு. நீங்க சொல்லுவாங்க, இந்த வீடு சரியில்லை, அதான் கஷ்டப்படுறோம் நாங்க இந்த வீட்டுல. ஸ்தோத்திரம். வேலைக்கு போவாங்க, இந்த வேலை சரியில்லை, எங்களுக்கு எல்லாமே நஷ்டமா அது இல்ல. கர்த்தர் உங்களை எங்கே கொண்டு போய் வைத்தாலும் அங்கே என்ன பண்ணுங்க, இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, குடியிரு, அங்கே குடியிரு என்ற ஆண்டவர். எங்க நீ போகாம என்ன பண்ணு, நான் சொல்லும் தேசத்திலே நீ என்ன பண்ணு, குடியிரு. சூழ்நிலை பார்த்து எப்படி ஃபுல்லா பஞ்சம், எதுவுமே இல்ல, கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருக்கும் தான் கஷ்டம், உனக்கு கஷ்டம் கிடையாது. நான் நடத்துவேன், உன்னை நடத்துவேன்.
எப்படி ஆண்டு நடத்துவாரு? பைபிள் அப்படி யாராவது இருக்காங்களா? இருக்காங்களே பைபிள்ல கூட. ஊரெல்லாம் பஞ்சம், இல்லையாக்க மாட்டேன் சாப்பாடு. பஞ்சம் இல்லை சாப்பாடு அவருக்கு வந்து. ஊரெல்லாம் பஞ்சம். எகிப்துல பார்த்தா யோசிப்பு என்ன செய்யறாருன்னா வந்து செழிப்பா இருக்கான் அவன். அப்ப கர்த்தர் வந்து ஒரு நோக்கத்தோடு தான் நம்மளை வச்சிருப்பார் வந்து. நீ ஆண்டவர் யார் என்று அறிந்து கொள்ள ஒரு சமயம் ஆண்டவனுக்கு கொடுப்பார் உனக்கு வந்து. காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனாலும் பள்ளங்கள் நிரப்பப்படும். நீ சூழ்நிலைகளை பார்க்கும் போது எதுவுமே இருக்காது, ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு நீ சூழ்நிலைகளை பார்க்காத. அல்லேலூயா. நீ சூழ்நிலைகளை பார்த்தாயானால் உன் வாழ்க்கை எதுவுமே நீ பெற முடியாது, வாங்க முடியாது. ஆண்டவர் கிட்ட வந்து கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் செய்வார் என்று நீ நம்புவாயானால் கர்த்தர் செய்வார். அப்ப ஆண்டவர் இங்கே முதலாவது சொல்றாரு, உன் வாழ்க்கையில பஞ்சம் வரும். பஞ்சம் வரும், என்ன பண்ணாதங்க, அவங்க கிட்ட கண்ணு வாங்கலாமா, அங்க போகலாமா, இங்க போகலாமா, அப்படி யோசிக்கிறதை காட்டிலும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டை கொடுத்தார், இந்த நாளை கொடுத்தார். அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? நமக்கு நன்மை செய்வார். நம்ம ஆண்டவர் கண்டிப்பா நடத்துவார் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? நாம சரி ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க, ஒரு கண்ணை வாங்குறோம் போயிட்டு, இன்னைக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது, மறுபடியும் கண்ணை வாங்கணும் போயிட்டு, மறுபடியும் பிரச்சனை வருது, திருப்பி எங்க போய் வாங்க கண்ணை போயிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அதுவே நீங்க ஒரு தீர்மானமாய் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று நீங்கள் வந்து அந்த தீர்மானத்தோடு நீங்க அவன் மேல் நம்பிக்கை வச்சீங்கன்னா நீங்க எங்கேயும் நீங்க வாங்க தேவையில்லை. கர்த்தர் என்ன பண்ணுவார் வந்து உங்களோட தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். அப்போ பஞ்ச காலத்திலும் கர்த்தர் உன்னை போஷிப்பார், பஞ்ச காலத்திலும் கர்த்தர் நடத்துவார். அன்றைக்கு சுத்தி இருக்க எல்லா ஜனங்களுக்கு பஞ்சம், ஆனா ஈசாக்கு ஆண்டவர் சொல்றாரு உனக்கு பஞ்சம் வராது, நீ இங்கே இரு, நான் உன்னை நடத்துவேன், அதிசயமாய் உன்னை நடத்துவேன், உன் தேவையெல்லாம் நான் சந்திப்பேன், குடியிரு. அது சொன்ன ஈசாக்கு என்ன செய்யற, உடனே எங்கேயும் போல. இன்னைக்கு ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும், ஆண்ட வார்த்தை கேட்கணும். அல்லேலூயா. கேட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. பஞ்சம் எல்லாம் மாறும், சூழ்நிலைகளை மாறும், கர்த்தர் எல்லாம் மாற்றுவார். அப்படியே இருக்காது, ஆண்டவர் எல்லாம் மாற்றுவார். இரண்டாவதாக பார்க்கும் சொல்ல, ஆண்டவர் எங்க நீ போகாத, இங்கே இரு, கர்த்தர் உன்னை எங்கே வச்சிருக்கிற அங்கே இரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு குடும்பம் சொல்றானே, ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் மனைவி பிரச்சனை வராம இருக்காது. அது பிரச்சனை வரலன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபே கிடையாது. அல்லேலூயா. ஒரு ஜோக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க வந்து, இவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் சொல்லுவானா வந்து, அவன் நம்ப மாட்டான், போலீஸ்காரன் வந்து நான் நம்ப மாட்டேன்மா வந்து. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அந்த அம்மா திட்டுவாங்க அவர் பிடிச்சி, இப்ப நம்புறானுமா அவர் வந்து. வாழ்க்கையில கூட கணவன் மனைவி என்ன வரும், பிரச்சனையே வரும். அதான் வாழ்க்கை. பிரச்சனையே இல்லைன்னா அங்க எதுவுமே